அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அஞ்சாவது கேள்வியை பாருங்க. அஞ்சாவது கேள்வியும் அதேதாங்க. அஞ்சாவது கேள்வியும் அதேதான். 1/1 plus root 2 கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? 1/1 plus root 2 கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க. 1/1 plus root 2. அஞ்சாவது கேள்வி அதேதாங்க. கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? வெரி குட் பானு, தமிழரசி, மணி, சத்யா, கிரிஜா, ஷாம்லா தப்பு பண்ணியிருக்கீங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? நான் என்ன சொன்னேன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஷாம்லா, மேனகா ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. கவிதா நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. கவிதா பி நீங்களுங்க. சிலம்பரசன் கரெக்டுங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கிறத கவனிங்களேன். சைனை மாத்துறீங்க நடுவுல இருக்க நம்பருக்கு. நான் நடுவுல இருக்க நம்பருக்கா சைனை மாத்தணும்னு சொன்னேன்? சின்ன நம்பருக்கு சைனை மாத்தணும். இதுல எது சின்ன நம்பர்? சார் 2 ரூட்டுக்குள்ள இருக்கு சார், 1 வெளியே இருக்கு. அப்போ 2 தானே சின்ன நம்பர் அப்படின்னா கிடையாதுங்க. ரைட், இது 1னா 1 தாங்க. ரூட் 2 1.414 சொல்லலாமா? ரூட் 2 வேல்யூ 1.414. அப்ப எது சின்னதுங்க? 1 தான் சின்னது. அப்ப எதுக்கு சைனை மாத்தணும்? 1க்கு தான் சைனை மாத்தணும். அப்போ இதை கான்ஜுகேட் பண்ணோம் அப்படின்னா -1 plus root 2 எழுதணும். எல்லாருக்கும் புரியுதா? -1 plus root 2. ரைட். ஏன் சார் இங்க மைனஸ் போடல நீங்க நடுவுல அப்படின்னா, நல்லா கவனிங்க. நடுவுல இருக்க நம்பர் சைன் மாறணும் நான் சொல்லவே இல்லை. சின்ன நம்பருக்கு சைன் மாறணும். அப்போ அது பெரிய சின்ன நம்பர் முன்னாடி நம்பராகவும் இருக்கலாம், பின்னாடி நம்பராகவும் இருக்கலாங்க. கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகே. சோ அடுத்தது இதுக்கு சைன் மாத்தணும் அப்படின்னா சின்ன நம்பருக்கு தான் சைனை மாத்தணும். அப்போ -√2 plus √3. இதுல சின்ன நம்பருக்கு சைனை மாத்தணும் அப்படின்னா -√3 plus √4 plus எக்ஸெட்ரா -√99 plus √100. சின்ன நம்பருக்கு சைனை மாத்தி வந்திருக்கோங்க. ஓகே. இப்ப கேன்சல் ஆகிறதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத சேர்த்து எழுதலாம். -1 plus √100. -1 plus √100, 100 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 10, 9 அப்படிங்கறது ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்களேன். இந்த கேள்வியை நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா எப்படி கணக்கு போறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். அங்க கான்ஜுகேட் பண்றோங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா போதும், ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டோம். பெருசா கணக்கே கிடையாது. இந்த கான்ஜுகேட் எடுக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க கணக்கே கிடையாது. நீங்க எழுதுனதை பார்த்தாவே தெரியும். கேள்வி தான் இன்னொரு முறை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். மிச்சம் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் சேர்த்து எழுதி மைனஸ் பண்றேன். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னாங்க, கான்ஜுகேட் அப்படின்னாவே 2வது நம்பருக்கு சைனை மாத்திடுவாங்க. எல்லாருக்கும் சைனை மாத்தணுங்கிறது தெரியும். இன்னும் ஒரு சிலர் தெளிவா சின்ன நம்பருக்கு சைனை மாத்தணுங்கிறது தெரியும். ஆனா அதுல 2ல எது சின்ன நம்பர்னு செக் பண்ணாமே 2வது நம்பருக்கு சைனை மாத்திடுவாங்க. ரைட், இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரைட், எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கா அப்படிங்கறது பாருங்க. ஓகே. ரைட், நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கேள்வியில இன்னொரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 divided by 1 square into 2 square into இல்ல பிளஸ்ல தான் இருந்துச்சுல, பிளஸ் 5 by 2 square into 3 square plus 7 by 3 square into 4 square plus etc. 19 by 9 square into 10 square. ரைட், இது எத்தனாவது கேள்வி மாதிரி இது இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்களேன். இந்த ஒரு கேள்வியை பார்த்துட்டு எத்தனாவது கேள்வி மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 3வது கேள்வி மாதிரி, 2வது கேள்வி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா 2வது கேள்வி 3வது கேள்வி 2 ஒரே கேள்விதான். இங்க பெருக்க சொன்னாங்க, இங்க பெருக்காம இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ரைட். அதே ஸ்கொயர் நம்பர்ஸ்ல இருக்குங்க. இதை எப்படி பிரிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பிரிச்சு சொல்லுங்களேன். 3 divided by 1 square into 2 square எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ரைட், அதே மாதிரி இதை எப்படி இதை ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் பிரிச்சு சொல்லுங்க. ஏன்னா அது புரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்வியில ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ கமெண்ட்ல அதை மட்டும் பிரிச்சு சொல்லுங்க. 1/2 1/1 இல்ல 3/1 minus 3/4 தப்புங்க. ரைட், 3/1 minus 3/4 நீங்க எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 minus 3 கிடைக்கும். அப்ப 9 கிடைக்கும். அப்ப 9/4 கிடைக்கும். சரிங்களா? 3/1 minus 3/4 நீங்க ஒரு வேளை போட்டீங்க அப்படின்னா அங்க 9/4 கிடைக்கும். ஆக்சுவலா அங்க 3 தான் இருக்கு, 9 கிடையாது.
ரைட்? ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் நமக்கு தேவையே கிடையாதுங்க. ரைட்? தொகுதி நமக்கு தேவையே கிடையாது. பகுதிய மட்டும் தான் நம்ம பிரிச்சு எழுத போறோம். 1/ல பிரிச்சு எழுத போறோம். ரைட்? இத எப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன்னா, 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் பிளஸ் 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர் பிளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 1/9 ஸ்கொயர் மைனஸ் 1/10 ஸ்கொயர் அப்படின்னு பிரிக்கணும். அப்போ இந்த 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/10 ஸ்கொயர். அப்போ 1/1 மைனஸ் 1/100 எல்சிஎம் 100ன்னு எடுத்தோம் அப்படின்னா 100 மைனஸ் 1 99/100 அப்படிங்கிறது ஆன்சர். 99/100 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த ஸ்ப்ளிட் பண்ணது புரிஞ்சான்னு பாருங்க. இந்த மேல இருக்கிற தொகுதியை கண்டுக்காதீங்க. சார் ஏன் சார் போன கேள்வியிலலாம் 1 1ன்னு வந்துச்சு, இந்த கேள்வியிலலாம் வேற நம்பர் இருக்கு அப்படின்னா, போன கேள்வியில கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னுடைய பெருக்கல் 2 இன்டு 3 3 இன்டு 4ன்னு வந்துச்சு. அந்த 2னுடைய வித்தியாசம் 1. அதனால தான் பவர்ல நியூமரேட்டர்ல 1 வந்துச்சு. இங்க 1 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 3ங்க. 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 2க்கு வித்தியாசம் 3. அடுத்து 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4க்கும் 9க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 5. அது பவர்ல நியூமரேட்டர்ல வந்திருக்கு. அதனால நமக்கு நியூமரேட்டர் தேவையே கிடையாதுங்க. நியூமரேட்டர்ல என்ன வந்தாலும் சரி கண்டுக்காதீங்க. டினாமினேட்டர் மட்டும் டினாமினேட்டர்னா கீழ இருக்கிறது தானே. அப்போ 1/ல அத எழுதுறோம். எல்லாருக்கும் புரியுதா? ஒருவேளை கியூப் நம்பர்ல கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, 1 கியூப் இன்டு 2 கியூப் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கேத்த நம்பர் மேல வரும். மேல இருக்க நம்பர் நம்ம கண்டுக்க வேண்டாம். கீழ இருக்க நம்பர் மட்டும் தொடர்ச்சியான எண்கள்னா பெருக்கலான்னு மட்டும் பார்த்தா போதும். அது ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம், கியூப் நம்பரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கிளியர்? ரைட். 99/100 அப்படிங்கிறது ஆன்சரா குடுத்திருக்கீங்க. வெரி குட். ரைட். இது புரிஞ்சுச்சு இல்லைங்களா? ஸோ இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸ்கிரீன் ஷேரிங் இருக்குல்ல? எஸ். ரைட். ஓகே. ஓகேங்க. ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. 5த் கொஸ்டின்ல ரூட் எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே. அதாவதுங்க, இப்ப நம்ப அடுத்த ஸ்டெப் எழுதுறேன் அப்படின்னாங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? √4 பிளஸ் √5ன்னு கிடைக்குமா? அடுத்து √5 பிளஸ் √6ன்னு கிடைக்குமா? இதே மாரி 99 வரைக்கும் போகுங்க. 99 வரைக்கும் என்னால எழுத முடியாது இல்லைங்களா? அதனால அத நான் வெளிய காமிக்காம இருக்கேன். எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. ரைட். இந்த 4 நாள கேன்சல் பண்ணிட்டேன். ரைட். 4ம் அடுத்த நாளும் கேன்சல் ஆகுது. இதோட நான் விட்டேன் அப்டின்னா கூட 5 மிச்சம் இருக்கு. 5 எப்படி கேன்சல் ஆகும் அப்டின்னா, அடுத்த ஸ்டெப் எழுதுனா தான் 5 கேன்சல் ஆகுறதுங்கிறது தெரியுது. இப்ப ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிட்டு நான் 6ஓட நிறுத்துனேன்னா, 6 அப்படியே இருக்கிற மாரி தெரியும். அடுத்த ஸ்டெப் எழுதுனா தான் 6 கேன்சல் ஆகும். அதே மாரி ப்ரீவியஸ் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, -98 பிளஸ் 99ஆ இருக்குங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுக்கு முன்னாடி 97, 98ஆ இருந்திருக்கும். அது கேன்சல் ஆயிருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் மிச்சம் இருக்கு. நடுவுல இருக்க எல்லாமே கேன்சல் ஆகுது. இப்ப புரியுதுங்களா? எப்படி √99 அப்படிங்கிறது கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அந்த ஸ்டெப்ப நம்ம வெளிய காமிக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா 1 எழுதுனா இன்னொன்னு மிச்சம் இருக்கும். அது எங்க வந்துச்சு அப்படிங்கிற மாரி தெரியும். ரைட். அதனால தான் அந்த இடத்துல நான் எது வரைக்கும் காமிச்சிருக்காங்களோ, அது வரைக்கும் மட்டும் எழுதி காமிச்சிருக்கேங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்ங்க. ரைட். இப்போ இந்த கேள்வியிலங்க, எத கேட்டாலும் இப்ப ஆன்சர் பண்ண முடியும்ல? தொடர்ச்சியான எண்களா அப்படிங்கிறது மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகே. ஆக்சுவலா கிளாஸ் நம்ம 5வது கேள்வியே அ பிரிண்ட் அவுட்ல இருக்கு. ஆனா நம்ம 7, 8 கேள்வி பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். எக்ஸ்ட்ரா குடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே. ரைட். அது எல்லாமே நோட் பண்ணி வைங்க. ரைட். ஏன்னா இத மட்டும் பார்த்துட்டு விட்டோம் அப்படின்னா, அது புரியாது. ரைட். இப்ப அதே கான்செப்ட்ல வேற கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நமக்கு அத யோசிக்க கூட தோணாது. அதனால தான் இருக்கிற எல்லா பாசிபிளும் நான் குடுத்துருக்கேங்க. ரைட். அடுத்த கேள்வி போலாங்க. 6வது கேள்வி. 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கேள்வி. அதனால குடுத்துருக்கோங்க. 99 48 டிவைடட் பை 49 இன்டூ 245. இப்போ இத சுருக்குனா என்ன வரும்னு கேட்கறாங்க. இது முதல்ல ஒரு கலப்பு பின்னமா இருக்கா? கலப்பு பின்னமா இருக்கிறத தகா பின்னமா மாத்துவோம். ரைட். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா முதல்ல மாத்துவோம். மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்களுக்கு அந்த ஸ்டெப் தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா 99ஐயும் 49ஐயும் மல்டிபிள் பண்ணி அது கூட 48 ஆட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் கிடைக்கும் டிவைடட் பை 49 இன்டு 245 அப்படிங்கிறது இருக்கு. ரைட். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை நான் சிம்பிள் ஆக்குறதுக்காக ஒரு கான்செப்ட் சொல்றேன். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். இந்த ஒரு ஸ்டெப்பை சிம்பிள் ஆக்குறதுக்காக நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. இப்போ 99 அப்படிங்கிற நம்பரை 100 மைனஸ் 1ன்னு சொல்லலாமா? 9 அப்படிங்கிற நம்பரை 10 மைனஸ் 1ன்னு சொல்லலாமா? 999 அப்படிங்கிற நம்பரை 1000 மைனஸ் 1ன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் புரியுது இல்ல? ரெண்டும் ஒண்ணு தானே? அந்த மாதிரி தான் இங்க எழுத போறீங்க. அதாவது அது ரெண்டும் முழு எண்கள். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பின்ன எண்கள். இது எப்படி பின்ன எண்கள் எழுதலாம் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு சின்ன நம்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம். ரைட். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது 9.5யா? இந்த 9.5ல 10ல அரையை கழிச்சா 9.5 தானே? 9.5 அப்படிங்கிறதையும் 10ல அரையை கழிச்சா 9.5 தான் வருது. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இப்போ இத 9.75 சொல்லலாமா? 3/4 அப்படின்னா முக்காலா? ரைட். 9 3/4 அப்படிங்கிறது முக்கால். ரைட். இதை எப்படி சொல்லலாம்? 10 மைனஸ் கால்னு சொல்லலாமா? 10ல ஒரு கால் பகுதியை குறைச்சோம் அப்படின்னா 9.25 கிடைக்குமா? ரைட். இந்த கழிக்கிறது என்னன்னு சொல்றேன், கவனிங்க. ரைட். 9னுடைய அடுத்த முழு எண் 10ங்க. 9னுடைய அடுத்த முழு எண் 10. அது கூட ஒரு பின்ன எண்ணை கழிக்கிறேன். ஏன்னா அது பின்ன எண்ணை கழிச்சா தான் பின்ன எண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இப்போ 1/2 அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இங்க பகுதி என்னவோ அதே பகுதி தான் இங்கேயும். இந்த தொகுதியை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த 2 நம்பருடைய வித்தியாசத்தை எழுதுறேன். ரைட். இந்த பின்னத்துல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எழுதியிருக்கேன். 1ஐயும் 2ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 1, அதுதான் இந்த தொகுதி. ரைட். இங்க பாருங்க. 3/4 அப்படிங்கிறதுல இதே 4 தான் இங்க எழுதியிருக்கேன். ஏன்னா அதே பின்னத்தை தான் கழிக்க முடியும். சரிங்களா? ரைட். 3க்கும் 4க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இங்க 1. இப்ப அது சிம்பிளாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். முக்கால்னா கால் கழிச்சோம் அப்படின்னா முக்கால் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரைட். இன்னும் இந்த பெரிய கணக்குக்குள்ள போறதுக்கு அது புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப 9 5/7 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. 9 5/7 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 9னுடைய அடுத்த நம்பர் மைனஸ் ஒரு பின்ன எண்ணை கழிக்கணும். ரைட். நான் சொல்றதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யோசிங்க. 9னுடைய அடுத்த நம்பர் என்னன்னு எழுதுறோம். அதுல ஒரு பின்ன நம்பரை கழிக்கிறோம். அந்த பின்ன நம்பர்னுடைய பகுதியும் இந்த பகுதியும் ஒன்னே தான். டிஃபரன்ஸை தொகுதியில் எழுதுறோம். இவ்வளவுதான் விஷயம். குட். ஸோ கரெக்டாவே ஆன்சர் கொடுக்குறீங்க. எல்லாத்தாலையுமே அதை சொல்ல முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. இவ்வளவுதான் விஷயங்க. ரைட். இப்போ இது எப்படி எழுதுறேன்னா 9னுடைய அடுத்த நம்பர் 10 மைனஸ் ஒரு பின்ன நம்பர் கழிக்கணும். இதே 7 தான் இங்கேயும். ரைட். இந்த 2 நம்பருடைய வித்தியாசம் 2. ஸோ அப்ப 10ல 2/7 கழிச்சோம் அப்படின்னா 10 9 5/7ங்கிறது கிடைக்கும். இதை புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா இப்ப இந்த கேள்விக்குள்ள வரலாம். இந்த ஒரு ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 மைனஸ் 1/49 இதை எழுதலாமா? இன்டூ 245. 100 மைனஸ் 1/49 எல்லாருக்கும் புரியுதா? 99னுடைய அடுத்த நம்பர் 100. 49க்கு அதே பகுதி தான். 48க்கும் 49க்கும் இருக்க வித்தியாசம் 1. அதை தான் தொகுதியில் எழுதியிருக்கேன். மிச்சம் அது 1 வேணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட். இப்போ 100ஐயும் 49ஐயும் பெருக்கிறது ஈஸியா? -1 டிவைடட் பை 49 இன்டூ 245. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பெருக்கலை நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோங்க. புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கறத பாருங்க. ரைட். இப்ப மேல இருக்க நம்பர்ல 1 கழிக்கலாம். மேல இருக்க நம்பர்ல 1 கழிச்சோம் அப்படின்னா 4899 டிவைடட் பை 49 இன்டூ 245. 49 245ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5. 5ஆல இதை பெருக்கும் பொழுது ரைட் 24,495ங்கிறது கிடைக்குது. ஸோ 24,495. இப்ப இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்க. இது இந்த கேள்வின்னு கிடையாது. வேற எந்த கேள்வியில எந்த கான்செப்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரைட். வேற எந்த கேள்வியில எந்த கான்செப்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல நம்மளுடைய கால்குலேஷன்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த மாதிரி இதை மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். மேபி அடுத்த கேள்வி இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த கேள்வியோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்ல முடியுமா? இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க.
ரைட். ஸோ இன்னொரு முறை நீங்க இன்னொரு முறை இந்த கேள்வியில இந்த ஸ்டெப்ப கேட்கிறீங்களா? இல்ல இந்த ஸ்டெப்ப கேட்கிறீங்களாங்கிறது தெரியல. நான் ஓவராலா எல்லாத்தையுமே சொல்றேன். அதாவதுங்க, அ 99னுடைய அடுத்த நம்பர் 100ங்க. அந்த 100ல 1/49 கழிச்சோம் அப்டின்னா, அது 99 48/49 கிடைக்குங்க. இது நார்மலா இது 2யும் மைனஸ் பண்றோம். எல்சிஎம் 49ன்னு எடுத்தோம் அப்டின்னா, 49 × 100 4900 -1 டிவைடட் பை 49 × 245. இதுல 1 கழிக்கிறோம். இந்த 49யும் 245யும் டிவைட் பண்ணா 5. 5ஆல வந்துட்டு 4899 பெருக்கும் பொழுது 24495ங்கிறது கிடைக்குதுங்க. ரைட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த கேள்வின்னு கிடையாது. இந்த ஸ்டெப்பு நீங்க எந்த கால்குலேஷன்ல வேணாலும் யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ மோஸ்ட்லி சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்டெப் நான் எழுதி காமிக்கிறேன். 999 995 டிவைடட் பை 999 இன்டு 999. ரைட். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு இத நான் எப்படி மாத்துறேன் அப்படிங்கிறது பாருங்க. 999னோட அடுத்த நம்பர் 1000. 1000ல ஒரு பின்ன நம்பர் கழிக்கிறேன். அதனுடைய பகுதி 999 தான். 995க்கும் 999க்கான வித்தியாசம் 4. அத இங்க மேல எழுதுறேன். இன்டு 999. ரைட். ஸோ இத இங்க மல்டிபிள் பண்ணும் பொழுது 999 000 -4 டிவைடட் பை 999 இன்டு 999. 2 999ம் கேன்சல் ஆயிடுச்சுங்க. 998996 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி. ரைட். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்குங்களா? ரைட். இப்போ இந்த ஒரு இதுக்குங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இதுக்கு ஒரு நார்மலா ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. ரைட். அத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. அந்த மாரி பழகாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்லிக் குடுக்குறேன். என்னன்னா, நான் இத சொல்லிக் குடுக்கல. ஆனா நீங்க வந்து எங்கேயாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த நம்பர்ல இதுல -1 பண்ணணுங்க. இதுல +1 பண்ணுங்க. 2யும் சேர்த்து எழுதுனா ஆன்சர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. சரிங்களா? 999 -1 பண்ணோம் அப்படின்னா 998ங்க. 995ல +1 பண்ணோம் அப்படின்னா 996. இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. இது ரொம்ப தப்பான ஒரு கைடன்ஸ். சரிங்களா? இது எல்லா கேள்வியிலும் அப்ளை ஆகாது. இந்த ஷார்ட்கட் சொல்றவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எல்லாமே 999 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒருவேள அப்படி இல்லைன்னா, இது அப்ளை பண்ண முடியாது. நீங்க தனியா எங்கேயாவது இந்த மாரி ஒரு விஷயத்த படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட, தயவு செய்து அத மறந்துருங்க. ஆக்சுவலா அது எல்லா கேள்விக்கும் அப்ளை ஆகாது. அந்த கேள்விக்காக மட்டும் தான் அது வரும். அது அந்த கேள்வியினுடைய ஷார்ட்கட் அப்படின்னு சொல்றத விடங்க, இந்த கேள்விய இதனுடைய ஆன்ஸர் எப்படி மக் அப் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட். ரைட். அதுக்கு எப்படி ஆன்ஸர் போடணுங்கிற ஷார்ட்கட் கிடையாது. ஆன்ஸர் எப்படி மக் அப் பண்ணணுங்கிறதுக்கான ஷார்ட்கட் அது. சரிங்களா? ரைட். ஆனா இங்க நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லா கேள்வியிலயும் அப்ளை ஆகும். இப்படி பிளைண்டா எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வேண்டாம். நான் எதுக்காக இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் இத படிக்கிறாங்க, இந்த ஷார்ட்கட்ட. ரைட். அதனால நான் சொல்றேன். சரிங்களா? நான் எதுவும் சொல்லியே குடுக்கல உங்களுக்கு. ஆனா, நீங்க படிச்சுக்குவீங்க. எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து அத ஃபாலோ பண்ண வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்றேன். கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு இல்லைங்களா? அடுத்து போவோமா? ஸோ மைனஸ் வர்றதுனால பிளஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க. மைனஸ் வரனால பிளஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பண்ணக்கூடிய மைனஸ கேட்கிறீங்களா? மைனஸ் வந்தா மைனஸ் தாங்க. ரைட். இந்த இடத்துல நம்ம கான்ஜுகேட்ங்கிறதெல்லாம் இங்க பண்ணலைங்க. இது நார்மலான பின்ன எண்ணையும், ஒரு சாதா முழு எண்ணையும் கழிக்கிறோங்க. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ரைட். அடுத்து 8வது கேள்விக்குள்ள போலாம். ஸோ 8வது கேள்வியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, A² + B² = 117. AB அப்படிங்கிறது 54. அப்ப A+B/A - B என்னன்னு கேட்கிறேங்க. ஸோ அல்ஜிப்ரிக் ஃபார்முலான்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த ஃபார்முலாஸ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ரைட். அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ண மாரி சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ரைட். காப்பி பண்ணிக்கிட்டே கவனிங்க. நான் ஃபார்முலாஸ் எழுதுறேங்க. காப்பி பண்ணிக்கிட்டே கவனிங்க. ஃபார்முலாஸ் எதுக்காக எழுதுறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஆ ஃபார்முலா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிக்கிறேன். எழுதி காமிக்கிறேன். தயவு செய்து ஃபார்முலாவ எழுதிட்டு மக் அப் பண்ணிற வேண்டாம்.
ரைட்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா என்னதுங்க? a plus b the whole square அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலாவா? ரைட். அத a square plus b square plus 2ab ன்னு எழுதலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். a plus b the whole square அப்படிங்கிறத a square plus b square plus 2ab ன்னு எழுதலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இந்த பவர்ல ஸ்கொயர் எழுதியிருக்கும் இல்லைங்களா? இப்போ a plus b the whole square அப்படின்னு பிராக்கெட்டுக்கு மேல ஸ்கொயர் இருக்கும் பொழுதுங்க, அந்த ஸ்கொயரை ஏக்கு ஒரு முறை பிக்கு ஒரு முறை எழுதுறோம். அதுதான் இங்க வந்திருக்கு. அடுத்தது இந்த பவர்ல இருக்க அதே 2 தான் இங்க எழுதியிருக்கோம். சோ பவர்ல இருக்க அதே 2 தான் எழுதியிருக்கோம். 2ன்னு எழுதுனா 2 ஆல்பபெட்ட பெருக்கணும். அதனால ஏவையும் பியையும் பெருக்கி எழுதியிருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சு இல்லைங்களா? ரைட். இன்னொரு ஃபார்முலா நமக்கு நார்மலா தெரிஞ்சது. இன்னொன்னு என்னவா இருக்குங்க? a minus b the whole square. அப்போ a minus b the whole square அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? a square plus b square minus 2ab ன்னு எழுதலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் a ஸ்கொயருக்கு மேல ஏக்கு மேல எப்படி ஸ்கொயர் வந்துச்சு, பிக்கு மேல எப்படி ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இங்க ஏன் 2 எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஏவையும் பியையும் பெருக்கி இருக்கோங்கிறதும் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்? பவர்ல இருக்க 2 தான் அங்க எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து 2ன்னு எழுதுனா 2 ஆல்பபெட்டை பெருக்கணும். ஒருவேளை 3ன்னு எழுதுனா 3 பெருக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப ஏன் இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா, பியினுடைய வேல்யூ இந்த இடத்துல மைனஸ் பிங்க. பியினுடைய வேல்யூ இங்கே மைனஸ் பி. அப்ப மைனஸ் பி அப்படிங்கறதுனால இங்க பின்னு இருக்கனால இந்த இடத்துல அது மைனஸா வந்திருக்குங்க. ரைட்? இங்க ஏன் மைனஸ் வரல அப்படின்னா, மைனஸ் பியை ஸ்கொயர் பண்ணா பிளஸ் பி ஸ்கொயரா மாறிடும். அதனால இங்க மைனஸ் வரல. எல்லாருக்கும் புரியுதா? ரைட். நான் எதுக்காக இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, இது சும்மாவே உங்களுக்கு தெரியும். யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த தெரிஞ்ச ஃபார்முலால இருக்கக்கூடிய விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மீதி ஃபார்முலாஸ் நம்மளாலேயே உருவாக்க முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ். ரைட். சோ நெக்ஸ்ட்ங்க, இந்த 2 ஃபார்முலாவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபார்முலாங்க. a plus b the whole square equal to a minus b the whole square plus 4ab அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதுறேன். ரைட்? a plus b the whole square equal to a minus b the whole square plus 4ab ன்னு எழுதியிருக்கேன். அது எப்படி சார்? a plus b the whole squareனா a square plus b square plus 2ab தானே? அதை தான் நான் வேற மாதிரி எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு a square plus b square minus 2ab கிடைக்குமா? அது கூட ஒரு 4ab ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு a square plus b square plus 2ab வேணுங்கிறது வந்துருச்சா? இதை தான் இந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்கோம். ஏன் அந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கேள்வியில a plus b a minus b ab னுடைய வேல்யூஸ் 3ல 2 கொடுத்துட்டு 1 கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ a plus b a minus b ab மூணுமே ஒரே ஃபார்முலால வருதுன்னா இந்த ஒரு ஃபார்முலால வருது. சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கூட a plus b இருக்கு சார், a b இருக்கு சார். ஆனா a minus b இல்லைங்க. a square plus b square வேற ஒன்னு இருக்கு. ரைட்? a plus b யும் a minus b யும் ab இந்த மூணுமே ஒரே ஃபார்முலால வருதுன்னு பார்த்தா இந்த மூணாவது ஃபார்முலா, அந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் படிச்சிருக்கோம். ரைட்? வெறும் ஃபார்முலா மட்டும் இதை எழுதி போடாம இந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறத காமிச்சிருக்கேங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே தேவைப்பட்ட அந்த இடத்துல ஃபார்முலா உருவாக்கி எழுதிக்கலாம். ரைட்? அடுத்த 4வது ஃபார்முலா, இந்த மைனஸ் அந்த a minus b the whole square ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வரேன். என்ன நடக்கும்? a plus b the whole square minus a minus b the whole square என்ன நடக்குங்க? அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4ab அப்படியே தான் இருக்குது. 4ab. ரைட்? இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 4ab அப்படியே தான் இருக்கு. ரைட்? 5வது a plus b the whole square-ஐயும் a minus b the whole square-ஐயும் ஆட் பண்ணாம மைனஸ் பண்ணாமா? இப்ப ஆட் பண்றோம். 4வது ஃபார்முலால 2 மைனஸ் பண்ணோம். 5வது ஃபார்முலால ஆட் பண்றோம். ஆட் பண்ணா என்ன வரும்? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியே நான் எழுதி காமிக்கிறேன். a plus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus b square plus 2ab வரும். அடுத்து a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus b square minus 2ab வரும். plus 2ab யும் minus 2ab யும் கேன்சல். 2 a square இருக்கு, 2 b square இருக்கு. அப்ப 2 காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா a square plus b square. So a plus 5வது ஃபார்முலா a plus b the whole square plus a minus b the whole square equal to 2 into a square plus b square. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ஃபார்முலா மறந்தே போச்சு அப்படின்னா கூட நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. தயவு செய்து மக்கப் பண்ணிடாதீங்க. மக்கப் பண்ணிட்டா மறந்துடுவோம் கண்டிப்பா. ஏன்னா மக்கப் பண்ணிட்டு மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்காமே கூட விட்டுறலாம், தேவைப்பட்டா உருவாக்கிக்கலாம். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. இந்த 4வது ஃபார்முலா, 5வது ஃபார்முலா, 3வது ஃபார்முலா எல்லாம் நம்ம மக்கப் பண்ணிட்டு மறந்துருச்சுன்னா பிரச்சனை.
நம்ம படிக்காமே வேண்டாம். அதை எப்படி உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போனோம்னா போதும். நம்ம டைரக்ட்டா அந்த ஃபார்முலா தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்ப அடுத்த ஃபார்முலா போலாம். அடுத்த ஃபார்முலா என்னன்னா, எல்லாருக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். 6வது a² - b² ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். a² - b² ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். a + b * a - b. இப்பதான் ஒரு கேள்வியில கூட நம்ம முன்னாடி பார்த்தோம். a + b * a - b. ரைட். இப்போ இத பேஸ் பண்ண மாரி நான் இன்னும் 2 ஃபார்முலா எழுதுறேன். ரைட். நல்லா கவனிங்க. முதல்ல இந்த ஃபார்முலாவ நான் விளக்குறேன். அத புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலால பிராக்கெட்டுக்கு மேல ஸ்கொயர் இருக்கும் பொழுது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலா ஏக்கு ஒரு முறை ஸ்கொயர், பிக்கு ஒரு முறை ஸ்கொயர்னு எழுதணுமா? 1வது ஃபார்முலால. 6வது ஃபார்முலா பாருங்க. தனியா பவர்ல இருக்கும்பொழுது பிராக்கெட்ல எழுதியிருக்கோம். a² - b² தனித்தனியா பவர்ல இருக்கும் பொழுது ஏவையும் பியையும் பிராக்கெட்ல எழுதுறோம். ரைட். பிராக்கெட்டுக்கு மேல பவர் இருந்துச்சுன்னா தனித்தனி பவரா எழுதுறோம். தனித்தனி பவரா இருந்துச்சுன்னா பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறோம். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இப்போ அதே மாரிங்க. இப்போ a பவர்ல இங்க 2 இருக்கு. இங்க a பவர்ல 1 இருக்கிறது அர்த்தமா? b பவர்ல 1 இருக்கிறது அர்த்தமா? அதனுடைய பாதியை எழுதுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? அதனுடைய பாதியை எழுதுறோம். ரைட். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஃபார்முலாவ நம்மளாலே ஃப்ரேம் பண்ண முடியும். a⁴ - b⁴ என்ன வருங்க? a⁴ - b⁴. ரைட். அத கமெண்ட்ல டைப் பண்ண முடியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல. ரைட். சொல்லிக்க முடியுதா அப்படிங்கறது பாருங்க. போன கேள்வியில 4 எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்திருக்கீங்க. இத முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ரைட். பிராக்கெட்ல எழுதணும். a + b, a - b ன்னு எழுதணும். பவர்ல 2 ஓட எழுதணுங்க. அப்ப பவர்ல 2 ஓட எழுதணும் அப்படின்னா a² + b² * a² - b². எல்லாருக்கும் புரியுதா? 8வது ஃபார்முலா a⁴ b⁴. a⁴ b⁴. இது எப்படி எழுதுறது? பிராக்கெட்ல எழுதுறோம். பவர்ல பாதி எழுதுறோம். a³ + b³ a³ - b³. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பாருங்க. 6வது ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். 6வது ஃபார்முலாவ பேஸ் பண்ணது தான் 7வது ஃபார்முலாவும் 8வது ஃபார்முலாவும். புரிஞ்சுங்களா? அடுத்து 9வது ஃபார்முலா a + b⁴. 10வது ஃபார்முலா a - b⁴. சோ மொத்தம் ஒரு 13, 12, 13 ஃபார்முலாஸ் இருக்குங்க. ரைட். அந்த எல்லா ஃபார்முலாஸும் நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள உள்ள நம்ம பார்ப்போம். a + b⁴, a - b⁴. அந்த 9, 10 1வது ஃபார்முலாவும் 2வது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 1வது ஃபார்முலாவையும் 2வது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்க 9, 10க்கு. அது ஸ்கொயர்ல இருக்கு, இது கியூப்ல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்கொயர்ல உங்களுக்கு எழுத தெரியும். அதே மாதிரி கியூப்லயும் எழுத பழகுமா? பிராக்கெட்டுக்கு மேல கியூப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலா கியூப் எழுதணும். a³ + b³ பிளஸ் பவர்ல இருக்க 3 தான் எழுதுறோம். 3ன்னு எழுதுனா 3 ஆல்பபெட்ட பெருக்கணும்னு நான் சொன்னேன். ரைட். 2ன்னு எழுதுனா 2 ஆல்பபெட்ட பெருக்கணும். 3ன்னு எழுதுனா 3 பெருக்கணும்ல. அப்ப இங்க 3 ஆல்பபெட்டே கிடையாது. ஏபின்னு 2 தான் இருக்கு. 2 3 வர மாதிரி பெருக்கிறோம். a² b இன்னொரு முறை 3ab². இப்ப நம்ம 3 ஆல்பபெட்ட தானே பெருக்கி இருக்கோம். a²னா a-வ 2 முறை பெருக்கி இருக்கோம் இன்டு b. அடுத்து b² அப்படின்னா b-ய 2 முறை பெருக்கி இருக்கோம் இன்டு a. ரைட். ஓகே. சோ அப்ப 10வது ஃபார்முலா அதே மாதிரி எழுதிடலாமா? bங்கிற இடத்துல மட்டும் மைனஸ் பண்ண போறோம். ரைட். அப்போ a³ - b³ -3a²b + 3ab². இங்க ஏன் அது மைனஸ் ஆச்சு? b னுடைய வேல்யூ -b. அத கியூப் பண்ணா -b³ இருக்கும். இங்க ஏன் மைனஸ் வந்திருக்கு? b அப்படியே இருக்கு. b னுடைய வேல்யூ மைனஸ், அதனால மைனஸா இந்த இடத்துல வந்திருக்கு. இங்க ஏன் பிளஸ் ஆயிருக்கு? b² அப்படிங்கிறது -b ஸ்கொயர் பண்ணா +b² மாறிடும். அதனால அங்க பிளஸ் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். இந்த ஒரு ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது காமனான டெர்ம்ஸை வெளிய எடுக்கலாம். அதாவது காமனான டெர்ம்ஸை வெளிய எடுக்கலாங்க. இதுல என்ன காமனா இருக்கு அப்படின்னா a³ + b³ + 3ab வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா a + b கிடைக்கும். ரைட். ஏன் அதை வெளிய எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கேள்வியா பார்க்கும்பொழுது புரியுங்க. அதாவது கேள்வியில a கொடுத்திருப்பான், ab கொடுத்திருப்பான், a + b கொடுத்திருப்பான், a³ + b³ கேட்கிறான்.
ஸோ அப்போ அதை காமனா இருக்கிறத வெளியே எடுத்தாதான் ஏ பிளஸ் பியினுடைய வேல்யூவையும் ஏபியினுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்படியே வச்சுட்டு அதில் அப்ளை பண்ண முடியாது. ஏன் காமனா இருக்கிறத வெளியே எடுத்தாதான் அந்த ஸ்டெப்பே கிடைக்குதுங்க. ரைட். அதே மாதிரி இங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா -3ab வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a மைனஸ் b அப்படிங்கிறது உள்ள இருக்கு. ரைட். இது உள்ள பெருக்கி பாருங்க, நம்ம எழுதுனது சரியா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்ப இந்த கேள்வியில a மைனஸ் b கொடுத்திருப்பான். a மைனஸ் b வேல்யூ இது மூலியமா சப்ஸ்டியூட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த 9வது ஃபார்ம்லயும் 10வது ஃபார்முலாவையும் இந்த ஃபர்ஸ்ட் டைப்பா எழுதுனதை விட செகண்ட் டைப்ல தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்ததுங்க 11வது 12வது இன்னும் 2 ஃபார்முலா 11 12. ரைட். காப்பி பண்ணிக்கிட்டே தான் வரீங்கன்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டே வந்துருங்க. மறுபடியும் காப்பி பண்ண டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. காப்பி பண்ணிக்கிட்டே கவனிங்க. அடுத்து ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னு ஒண்ணுங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு ஒண்ணுங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பொறுத்த வரைக்குங்க 6வது ஃபார்முலா மாதிரி பாருங்களேன். 6வது ஃபார்முலால என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியா பவர்ல இருந்தா பிராக்கெட்ல எழுதணுமா, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். தனித்தனியா பவர்ல இருக்கு, பிராக்கெட்ல எழுதுறோம் ஏ பிளஸ் பி. அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதாவது இங்க பிளஸ்னா இந்த இடத்துல மைனஸ். ரைட். இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போட்டு வைங்க. அதே மாதிரி இங்க ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஒரு ஏரோ மார்க் போட்டு வைங்க. இந்த ஏரோ மார்க் எதுக்காக அப்படின்னா அதே சைனை தான் அங்க எழுதுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 9 10 11 12 இந்த 4 ஃபார்முலா பாருங்க, யார் இருந்தாலும் சரிங்க, இந்த 4 ஃபார்முலா சும்மா படிச்சோம் அப்படின்னா மாத்தி மாத்தி எழுதிடுவோம். 9வது ஃபார்முலா எழுதிட்டு 11வது ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் எழுதிடுவோம். 10வது ஃபார்முலாவை எழுதிட்டு 12வது ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் எழுதிடுவோம். ரைட். இந்த தப்பு பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன், கவனிங்க. அடுத்து 11 12லயே தப்பு பண்ணுவோம். 11 லெஃப்ட் சைடு எழுதிட்டு 12வது ஃபார்முலாவை எடுத்து ரைட் சைடுல எழுதுவோம். சரிங்களா? மாத்தி எழுதுறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா அதை கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ 9வது ஃபார்முலாலையும் 10வது ஃபார்முலாலையும் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. முதல் ஃபார்முலா 2வது ஃபார்முலா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். எப்படி ஸ்கொயர் எழுதணுமோ அதே மாதிரி கியூப் எழுத போறோம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாம 9வது ஃபார்முலாவையும் 10வது ஃபார்முலாவையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ 11 12 பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் மாறுது. முன்னாடி பிளஸ் போட்டா பின்னாடி மைனஸ் வருது, பின்னாடி மைனஸ் போட்டா முன்னாடி பிளஸ் வருது. இது மட்டும் தான் மாறுது. இந்த ஏரோ மார்க் எதை மீன் பண்ண போகுது அப்படின்னா அதே சைனை தான் அங்க எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டா 11 12 மாத்தி எழுத மாட்டோம். நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? இந்த ஏரோ மார்க்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ரைட், அதே சைனோட தான் ஏ பிளஸ் பின்னு எழுதுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 11 12 மாத்தி எழுத மாட்டோம். ரைட். இது வரைக்கும் எழுதுனது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்குங்களா? இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு, அதை நோட் பண்ணிடலாம். ரைட். இந்த 2 ஃபார்முலா நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் சரிங்க, இதை பேஸ் பண்ண மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ல. எல்சி மிட்சிஃப் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எழுதுன எல்லா ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேள்விகளா கேட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்திருக்காங்க. இது எல்சி மிட்சிஃப்லயும் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல படிச்சிட்டோங்கிறதுனால அடுத்த டாபிக் எல்சி மிட்சிஃப் படிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரைட். இங்கேயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் டிக் பண்றதெல்லாம் நீங்களும் டிக் பண்ணிக்கோங்க. 6 7 8 6 7 8 11 12. ரைட். 5 ஃபார்முலாஸ் நான் டிக் பண்ணிருக்கேனா? இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி எல்சி மிட்சிஃப்ல கேள்விகள் இருக்குங்க. ரைட். ஃபார்முலா அல்ஜிபிரிக் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி டேர்ம்ஸை கொடுத்துட்டு அதனுடைய எல்சி மிட்சிஃப் கண்டுபிடிக்க சொல்லி கேள்வி கேட்பாங்க. எல்சி மிட்சிஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ண நம்ம டிக் பண்ண 5 ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி மட்டும்தான் புக்ல கொஸ்டின்ஸே இருக்கு. அதை தாண்டி வேற கொஸ்டின்ஸே கிடையாது. அப்ப உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பெரிய கான்செப்டா ஈக்குவேஷன் மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கூடங்க இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த கேள்வி இருக்கும். இப்ப அடுத்த ஃபார்முலாஸ் போலாங்க. 13வது ஃபார்முலா. 13வது ஃபார்முலா என்னன்னா, இது வரைக்கும் நம்ம 2 ஆல்பபெட்ஸ் வச்சு ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து 3 ஆல்பபெட் வச்சு பார்க்க போறாங்க. a plus b plus c the whole square. 3 ஆல்பபெட்டை வச்சு ஸ்கொயருங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணுமோ அதே மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, a plus b the whole square அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், பிராக்கெட்டுக்கு மேல ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா ஏக்கு பிக்கு சிக்கு எழுதணும். அடுத்து 2ங்கிற பவர்ல இருக்க நம்பர் எடுத்து எழுதுவோம். 2ன்னு எழுதுனா 2 ஆல்பபெட்டை தான் பெருக்கணும். ரைட். அப்போ a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca.
a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca. எல்லாருக்கும் புரிஞ்சா? ரைட், லாஸ்ட் ஒரு ஃபார்முலாங்க. ரைட், ஃபார்முலா மட்டும் தான் பெருசு, நோட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca அப்படிங்கிறது ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா மட்டும்தான் பெருசு, அதில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது எந்த இடத்துலையும் இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போறதே கிடையாது எங்கேயுமே. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு எந்த கேள்வி சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்டாலும் சரி, a பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ 0ன்னு அவனே கொடுத்துருவான். a பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ 0ன்னு அவனே கொடுத்துருவான். இது 0னா இது கூட பெருக்கக்கூடிய எல்லாமே 0 தானே. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எல்லாமே 0 வந்துடும் இல்லைங்களா. என்ன கேள்வி கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க அப்படின்னா, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு என்ன? இந்த பக்கம் 0, இந்த பக்கம் எல்லாமே 0. அப்ப இந்த பக்கம் இருக்கிற -3abc அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 3abcன்னு வருங்க. இவ்வளவுதான். நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஃபார்முலா வச்சு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கூட நீங்க என்ன எழுத போறீங்க? 3abcங்கிறது மட்டும் தான் எழுத போறீங்க. ABC அப்படிங்கிறது எழுதிக்கும். ரைட், இதை இன்னும் வேற மாதிரி ஒரு கான்செப்டா கேட்கலாம். ரைட், நான் எழுதுறேன், எல்லாரும் கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. அந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணி a cube plus b cube plus c cube minus 3abc divided by a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to என்ன? a cube plus b cube plus c cube minus bc divided by a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to என்ன? கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபார்முலாவை. equal to a plus b plus c. ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, ஸ்பீடா போற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க, ஸோ நம்ம ஃபார்முலாஸ் தான் எழுதணும் அப்படிங்கிறனால சொல்லியிருந்தேங்க. ஸோ 9, 10, 11, 12 இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், இல்லைங்க, ஈக்குவல் டு என்ன அப்படின்னா a பிளஸ் பி பிளஸ் சி. இந்த ஃபார்முலால இது எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டேனா, அப்ப இந்த ஃபார்முலா இன்னும் கம்ப்ளீட்டா என்ன மிச்சம் இருக்குங்க? a பிளஸ் பி பிளஸ் சி. ஒருவேளை கேள்வி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிச்சா போதும்? a பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்துல இதை 0ன்னு நீங்க கண்டுபிடிக்காதீங்க. ஆக்சுவலா a பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ 0 அப்படின்னு கேள்வியிலேயே கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்கலனா இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் a பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ டிஃபால்ட்டா 0 வர மாதிரி தான் அதனுடைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பான், வேல்யூஸ் கொடுத்துருப்பான். அப்ப நீங்க a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க போறதே a பிளஸ் பி பிளஸ் சி தான். அதை 0ன்னு நீங்களா சொல்லிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? எப்போ a பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ 0வா இருக்கும் அப்படின்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் என்னன்னு கேட்கும் பொழுது மட்டும்தான் அது 0. அப்ப 3abcன்னு இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். கண்டுபிடிக்கக்கூடியதே a பிளஸ் பி பிளஸ் சி தானா, அதனுடைய மதிப்பு 0 தான் இருக்கும், நீங்களா போட்டுறாதீங்க. சரிங்களா? ரைட், இந்த ஒரு 14 ஃபார்முலாஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதேங்க. இதுல அல்ஜிப்ரா பேஸ் பண்ண மாதிரிங்க. இது நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லையும் தேவைப்படும். எந்தெந்த ஃபார்முலாலாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல தேவைப்படும் அப்படிங்கிறத நான் டிக் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 9, 10 இன்னொரு முறை சொல்றேன். ரைட், ஒன்றும் இல்லை, 1வது ஃபார்முலா மாதிரி தான் 9வது ஃபார்முலா. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அங்க ஸ்கொயர் இருக்கு, இங்கே கியூப் இருக்கு. அப்ப தனித்தனியா a கியூப் எழுதுறேன், b கியூப் எழுதுறேன், பவர்ல இருக்க 3 தான் இங்க எழுதுறேன். 3ன்னு எழுதுனா 3 நம்பரை பெருக்கணும். ஆனா இங்க 2 நம்பர் தான் இருக்கு, 2 ஆல்பபெட் தான் இருக்கு. 2 3 வர மாதிரி பெருக்கிறோம். அதுதான் a ஸ்கொயர் b ஸ்கொயர். a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பொதுவா இருக்கிறத வெளியே எடுத்திருக்கேன். இது 9வது ஃபார்முலா. 10வது ஃபார்முலால b-னுடைய வேல்யூ -b-ன்னு எழுதியிருக்கோம். 9வது ஃபார்முலா புரிஞ்சுன்னா போதும். 10வது ஃபார்முலா நீங்க அதுல இருந்தே எழுதிக்கலாம். b-னுடைய வேல்யூ -b-ன்னு எழுதியிருக்கும். 11வது ஃபார்முலா 12வது ஃபார்முலா என்னன்னா, தனித்தனியா பவர் இருக்கும் பொழுது பிராக்கெட்ல எழுதணும், அதே சைனோட எழுதணும். அப்ப a பிளஸ் b, அடுத்து a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஆனா எங்க பிளஸ் போடணும் எங்க மைனஸ் போடணுங்கிறது குழப்பிடுவோம். அதாவது இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ் போடணும், இங்க மைனஸ் போட்டா இங்க பிளஸ் போடணுங்கிறதெல்லாம் தெரியும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன போடணுங்கிறத மறந்துடுவோம். அதுக்காக தான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன். பிளஸ்னா பிளஸ் ஏ தான் போடுறோம், மைனஸ்னா மைனஸ் ஏ தான் போடுறோங்கிறத காமிச்சிருக்கேங்க.
எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுச்சு இல்லைங்களா? இப்ப கொஸ்டின்குள்ள போகலாம். ரைட். இப்ப கொஸ்டின்குள்ள போலாங்க.